சித்திரை திருவிழா என்பது 10 நாட்கள் திருவிழாவாக மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய சித்திரை திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய முக்கிய நிகழ்வான அந்த நிகழ்வு 23ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. இந்நிலையில் மீண்டும் வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகரை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றுக்குள்ளாக குழுமியிருந்தார்கள். சற்று முன்னதாக வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளிய நிகழ்வை கண்டு அவருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. உடனடியாக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இங்கிருந்து மீண்டும் அவர் இங்கிருந்து தல்லாகுளத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார். சித்திரை திருவிழாவில் மிக முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வு பின்னர் மீண்டும் வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய நிகழ்வானது தற்போது நடந்திருக்கிறது. ராஜாங்க திருக்கோலத்தில் தந்த பல்லக்கு எனும் அனந்தராயர் பல்லக்கில் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளியிருக்கிறார். வைகை ஆற்றில் எழுந்தருளக்கூடிய இந்த நிகழ்வை என்பது ஏற்கனவே வைகை ஆற்றில் எழுந்தருளிய தடம் பார்க்கும் நிகழ்வாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் வந்து வைகை ஆற்றில் எழுந்தருளிய கூடிய இடத்தை வந்த பாதையை தடம் பார்க்கும் நிகழ்வாக மீண்டும் அதே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கள்ளழகர் சித்திரை திருவிழா என்பது ஏப்ரல் 12 கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக அழகர் கோவிலிருந்து புறப்பட்டு வந்தார். 23 தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கள்ளழகருக்கு ராமராய மண்டபத்தில் தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்றது. அதே போன்று 24ஆம் தேதி வண்டியூர் வீரராம பெருமாள் கோவில் சேசன வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகருக்கு தேளூர் மண்டபத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் அளித்தார். அதைத் தொடர்ந்து 25ஆம் தேதி அதிகாலை வரை விடிய கள்ளழகருக்கு தசாவதார நிகழ்வுகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7ஆம் நாள் திருவிழாவான இன்று மாலை நிகழ்வாக கள்ளழகர் திவான் ராமராயர் மண்டபத்தில் ராஜாங்க திருக்கோலத்தில் தந்த பல்லக்கு எனும் அனந்தராயில் பல்லக்கில் தல்லாகுளம் நோக்கி புறப்பட்டு சென்றார். வரும் வழியில் வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய மண்டபப்படியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதே வேளையில் அவர் ஏற்கனவே 23ஆம் தேதி எழுந்தருளிய வைகை ஆற்றுக்குள் மீண்டும் எழுந்தருளிய பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்நிகழ்வை பார்ப்பதற்காக இந்த பகுதி முழுவதுமாக மதுரையிலிருந்து ஏறத்தாழ 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த ஆற்று பகுதியில் குழுமியிருந்தார்கள். மதிச்சிய மூங்கில்கடை தெரு வழியாக வந்த கள்ளழகர் வைகை ஆற்றுக்குள் இறங்கிய தடம் பார்த்தார். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தோ கோவிந்தோ என கோஷங்கள் முழங்க வரவேற்று வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு தல்லாகுளத்தில் உள்ள ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளும் கள்ளழகருக்கு திருமஞ்சனம் காணப்பட்டு அதிகாலை கள்ளழகர் திருக்கோலத்தில் பூப்பல்லக்கில் எழுந்தருளும் வைபவம் நடைபெறுகிறது. பின்னர் அழகர் மலையை நோக்கி புறப்படும் கள்ளழகர் 27ஆம் தேதி காலை 10:32 மணியிலிருந்து 11 மணிக்குள்ளாக அழகர் மலையை நோக்கி சென்றடைகிறார். நான் முன்னதாக கூறிய போல 19ஆம் தேதி திருவிழா தொடங்கி 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 10 நாள் திருவிழாவாக இந்த கள்ளழகர் சித்திரை திருவிழா என்பது நடைபெறுகிறது. உலகத்தில் எங்கும் இல்லாத வகையில் மக்களை காண்பதற்காகவும் தன்னுடைய பக்தர்களை காண்பதற்காகவும் அழகர் மலையை விட்டு 20 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய மதுரைக்கு வந்து செல்லக்கூடிய ஒரே கடவுளாக கருதப்படுகிறது. பல புராணங்களிலும் பல வரலாற்று புத்தகங்களிலும் இதை எடுத்துக்காட்டாக எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சிறப்பு பெற்ற திருவிழா இன்னும் ஓரிரு நாட்களில் நிறைவேற இருக்கிறது. பல முக்கிய நிகழ்வுகள் நடந்தேறி இருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் அவருடைய சாமி தரிசனம் செய்து அவருடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்படி சிறப்பு பெற்ற திருவிழா இன்று பூப்பல்லாக்குடன் அழகர் மலையை நோக்கி கள்ளழகர் புறப்படும் நிகழ்வானது அதிகாலையில் நடைபெற இருக்கிறது. நாளை மறுதினம் கள்ளழகர் அழகர் மலையை நோக்கி புறப்பட்டு சென்றவுடன் அதற்கு அடுத்த நாள் 28ஆம் தேதி சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. பத்மநாபா.